பிராண சக்தியை பற்றி சிந்திக்க போறோம். இங்கே அப்படித்தான் பிராணம் போய்விட்டது என்றால் அங்க ஆன்மாவும் உடலும் வேறுபட்டு விட்டது என்பது பொருள். அப்ப இந்த பிராண சக்தி தான் ஆன்மாவையும் இந்த உடம்பையும் ஒருங்கிணைத்துக் கொண்டு இருக்கின்றது என்பதை நாங்கள் முதலிலே சிந்திக்க வேண்டும். இப்ப நாங்கள் காற்று வாயு சக்தியை சுவாசிக்கிறோம். சுவாசிக்கின்ற சக்தியிலே ஒரு பகுதி புருவமத்திக்கு வந்து அகநோக்கி சென்று நடுநாடிகளால் ஏறி ஆன்ம கடவுள் நிலைக்கு செல்லுது என்பது சத்தியம். ஏன் அங்க செல்லாது போனால் நாம் உயிர் வாழ முடியாது. ஆகவே தெளிவாக இந்த இடத்திலே நாங்கள் சிந்திக்க வேண்டியது, நாங்கள் சுவாசிக்கின்ற காற்றிலே ஒரு பகுதி பிராணனாக தொழிற்பட்டு கொண்டிருக்கின்றது. எங்க? ஆன்ம கடவுள் நிலையிலே. அப்படி தொழிற்பட்டு கொண்டிருக்கின்ற அந்த பிராண சக்தி அந்த சிதாகாசத்து ஆன்ம கடவுள் நிலையிலிருந்து தொழிற்படும் பொழுது அங்கு அருள் பொன்னொழியாகவும் இந்த உலகத்திலே எல்லா பொருட்களும் தோன்றுவதற்கு காரணமாக இருப்பது அந்த அருளாற்றலிலே அந்த பொன்னொழி